ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இது ஃப்ரைடே மார்னிங் எடுத்த வீடியோ தான். சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு பருப்பு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து காய்கறி எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சாச்சு. கத்திரிக்காயும் உப்பு போட்டு தண்ணியில் கட் பண்ணி வச்சுட்டா அந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே இருக்கும். அப்படி வெறும் தண்ணியில் போட்டோம்னா கத்திரிக்காய் அப்படியே கருப்பாகிரும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முள்ளங்கி வந்து எண்ணெயில் அப்படியே போட்டோம்னா அந்த ஸ்மெல்லு வராதான். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கேரட்டையும் போட்டு வதக்கி விட்டுருவேன். கத்திரிக்காய் வந்து சாம்பார் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொதி வரும்போது கத்திரிக்காய் போட்டால் குழம்பு சூப்பராக இருக்குன்னு அம்மா சொன்னாங்க. எனக்கு நல்லாவெல்லாம் வைக்க தெரியாது, ஏதோ கொஞ்சம் வைப்பேன். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் சேர்த்துட்டேன். சாம்பாருக்கு வைக்கணும், அப்புறம் ரசம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு தம்பிக்கு சாம்பார் கேரட்டு பொரியல் செஞ்சு அதை நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு அதையும் கழுவிட்டு இருந்தேன். 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அத்தை 2 பேர்த்துக்கு குளித்து விட்டுட்டு சரி ரசத்தை செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு புளி கரைச்சிட்டு தம்பிங்க 2 பேர்த்துக்கு ஸ்நாக்ஸ் போடணும். சின்ன தம்பி தேங்காய் பன்னு கேட்டிருந்தான். அவனுக்கு தேங்காய் பன்னு எடுத்து வச்சுட்டு பெரிய தம்பிக்கு குடல் தான் கேட்டிருந்தான். அவனுக்கு தேங்காய் பன் வேண்டான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வீடு கூட்டலான்னு போயிட்டேன். சரி ஒரு பாட்டு நல்ல பாட்டாக போடலான்னு சொல்லிவிட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணேன். ஒரு பாட்டு போட்டு விட்டுட்டு வீடெல்லாம் 2 ரூம்பு கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெளியே கூட்டலான்னு சொல்லிட்டு இருந்தேன். சின்ன தம்பி குளிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான். இனிமேல் தான் யூனிஃபார்ம் போடணும். கூட்டி விட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங்.